நம்ம கிட்ட டபுள் பேரல்ல 1 பஞ்ச் மேன் இருக்கு. இதோட பவர் என்னன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் அக்யூரசி. அதே சேம் பவர் தான் இந்த கண்ணுக்குமே. அதுல அக்யூரசி மைனஸ், இதுல வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். இந்த கன் ஸ்கின்னுக்குலாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கன் ஸ்கின் வந்திருக்கு. கிளைம். இதோட பவர் டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மைனஸ் ரேஞ்ச். டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் 1 பஞ்ச் மேன் ஆவரேஜா எல்லாருமே 3வது லெவல் வெஸ்ட்ல இருப்பாங்க. செட் பண்ணியாச்சு. கரெக்டா அந்த 2வது குவாட்ல நின்னுப்போம். முதல்ல நெஞ்சில அடிப்போம். போச்சா 7-7ன்னு போகுது. அதுக்கப்புறம் 13 போகுது. வெஸ்ட்ல பட்டா 7, காலு கையில பட்டா 13 போகுது. தலையில பட்டா 46 போகுது. அப்புறம் புது டபுள் பேரல் 1 பஞ்ச் மேன்ல அடிக்கும் போச்சுல வெஸ்ட் இருக்கும் போச்சுல 7 போச்சு. இந்த கன் ஸ்கின்ல வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகணும். எவ்வளவு போகுதுன்னு பாப்போமா? என்னடி இது? அப்புறம் கால்ல அது கூட 13 போச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தலையில 49 போகுது. அது வந்து 46 போச்சு. இந்த 2 ஸ்கின்ல எது பெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த ஸ்கின் ஒருத்தானு கேட்டீங்கன்னா டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கிறதுனால மூவ்மெண்ட் கொடுத்து ஆடிக்கலாம். ஆனா எனிமி அடிச்சா சாக மாட்டான். ப்ரூஃப் வேணுமா? லைவுக்கு வாங்க நைட்டு.